தமிழர்களை முற்று முழுதாக பெரியார் என்கின்ற ஒரு பிம்பத்தை ஒரு ஒரு தலைவரை நீங்க கேடயமாக பயன்படுத்தி தமிழர் அல்லாதோர் தமிழர்களை ஆள்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல் எப்படி திராவிடமோ அப்படியே ஒரு தலைவராக ஈவேரா அவர்களை பயன்படுத்திட்டீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு புரியுது. அதையே நம்ம இன்னைக்கு எடுத்து முன்வைத்து நம்ம பேசுறோம். இப்ப நீங்க எல்லாவற்றிற்கும், அதாவது எல்லாவற்றிற்குமான அருமருந்து ஐயா ஈவேரா தான் அப்படின்னு சொல்வதில் தான் நம்ம எதிர்க்கிறோம். ஐயா ஈவேராவும் ஒரு சில விஷயத்துல பங்கெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றதுல நமக்கு இன்னைக்கும் மறுப்பு இல்ல. ஆரம்ப காலங்கள்ல ஈவேராவின் பங்களிப்பு மறுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப சமீபம் முற்று முழுதாகவே பிராமண கடப்பாறை கொண்டு பெரியாரியத்தின் திராவிடத்தின் தகர்ப்போம்ங்கிற ஒரு இடத்துல வந்திருக்கு. இன்னொரு விஷயம் நீங்க சொல்ற மாதிரி பெரியாரை முன்னிறுத்தி நிறைய விடயங்கள் செய்யறா சொல்றீங்க. அப்ப முன்னிறுத்தி செய்யக்கூடியவர்களை நம்ம எதிர்க்க விட்டுட்டு பெரியாரை எதிர்க்கிறோமோ அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. பெரியாரின் காலகட்டத்தில் அவர் செஞ்ச செயல்களை இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளோடு இயக்கவாதிகளோடு ஒப்பிட்டு அவரை நம்ம விமர்சிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இல்ல, பெரியாரை முன்னிறுத்தி செய்யக்கூடிய அரசியலையும் விமர்சிக்கிறோம். அதே மாதிரி பெரியார் அவர்கள் செய்த முரண்பாடுகளையும் எடுத்து முன்னாடி வைக்கிறோம். இப்ப நாங்க முரண்பாடுகளை முன்னுக்கு வைக்கிறோம். மீள் ஆய்வு செய்யும் போது, நம்ம மீள் வாசிப்பு செய்யும் போது ஐயா பெரியார் அவர்களுக்கும் பல சறுக்கல்கள் இருந்திருக்குது. ஒண்ணுமில்ல, உதாரணத்துக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம். இனத்தின் இழிவு தாழ்வு நீங்கிறதுக்கு இஸ்லாமே அருமருந்துன்னு சொன்னவர் ஐயா ஈவேரா அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல ஒத்துக்கிறோம். ஆனால் அவர் சொன்ன காலகட்டம் 1930 காலகட்டத்துல சொல்லியிருக்காரு.